அஜித்குமாரின் தாயிடம் போனில் பேசி சாரிமா என்று குறிப்பிட்டதை கேலி செய்து அவர் பேசினார். ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சுய விமர்சனம். இதில் கேலி செய்வதற்கு என்ன இருக்கிறது? 24 லாக்அப் டெத்ஸ் நடந்திருக்கு என்று சொல்லும்போது, இதற்கு முந்தைய அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் இதை போல 20 மடங்கு லாக்அப் டெத்ஸ் நடந்திருக்கு. அதை பற்றி ஏன் வாய் திறக்கவில்லை? பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், பாலிசி செயலாளர் அர்ஜுன் ராஜ், இன்னும் பொருளாளர் வெங்கட்ராமன், இவர்கள் எல்லாருமே பாஜக சார்ந்தவர்கள். சீமானின் இந்த அளவுக்கு ஒரு பெரியார் எதிர்ப்பு பிரச்சாரம் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்படும் போது, என்னுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் என்று அறிவித்த திரு விஜய் ஏன் மௌனமாக இருக்கிறார்? திரு விஜய் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி, கல்விக்கூடங்கள் கூடாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி டிக்ளேர் பண்ணி பேசும்போது, அதற்கு எதிராக திரு விஜய் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் அல்லவா? இதே போன்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் அல்லவா? இது உண்மையிலே கரிகாலனின் போர் முரசமா அல்லது 23ஆம் புலிகேசியின் போர் முரசமா என்பது அடுத்து அவர் நடந்து கொள்ளும் முறையில் இருக்கிறது. தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான நடிகர் விஜய் அரசியல் தலைவராக உருவெடுப்பது இன்றைக்கு கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் கடந்த அக்டோபர் மாதம் தன்னுடைய கட்சியின் முதல் மாநில மாநாட்டை நடத்திய அவர் அதன் பிறகு பெரும்பாலும் அரசியல் பிரச்சனைகளின் போது கிட்டத்தட்ட ஒளிந்து கொண்டார். ஜனவரியில் பரந்தூர் போராட்டம் ஒன்றில் வேனில் நின்றபடியே பேசிவிட்டு சென்றார். அதற்கப்புறம் பெரிய பங்களிப்புகள் எதுவும் இல்லை. அவரது கட்சியினரே கூட தங்களுடைய தலைவர் பெரிய அளவில் அரசியல் களத்துக்கு வருவாரா என்ற நம்பிக்கை இழந்து காணப்பட்டனர். ஆனால் இன்றைக்கு திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் லாக்அப் டெத்துக்கு எதிராக ஒரு நேரடி ஆர்ப்பாட்டத்தில் நடிகர் விஜய் கலந்து கொண்டார். அது மட்டும் இல்ல, ஆக்ரோஷமாக பேசினார். தன்னுடைய அரசியல் பங்கேற்பை உறுதிப்படுத்திவிட்டார். போர் முரசம் கொட்டினார் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் இது உண்மையிலே கரிகாலனின் போர் முரசமா அல்லது 23ஆம் புலிகேசியின் போர் முரசமா என்பது அடுத்து அவர் நடந்து கொள்ளும் முறையில் இருக்கிறது. பல்வேறு அரசியல் பிரச்சனைகளை அவர் எப்படி கையாளப் போகிறார் என்பதில் இருக்கிறது. அவர் பேசிய விஷயங்களில் ஒரு 2 விஷயங்கள் பற்றி மட்டும் கருத்து கூற விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் லாக்அப் டெத்துக்கு உள்ளான அஜித்குமாரின் தாயிடம் போனில் பேசி சாரிமா என்று குறிப்பிட்டதை கேலி செய்து அவர் பேசினார். இது சாரிமா மாடல் அரசு என்று குறிப்பிட்டு பேசினார். உண்மையில் லாக்அப் டெத் என்பது இன்று நிகழ்வதல்ல, காலம் காலமாக நிகழ்கிறது. காவல்துறையே ஒரு வகையில் ஒரு அராஜகத்துறையாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் பல விதங்களில் பல்வேறு காலகட்டங்களில் நடந்து வருகிறது. இந்த லாக்அப் டெத் என்பது மன்னிக்க முடியாத குற்றம். மனசாட்சி உள்ள எவரும் இதை கண்டித்தே தீர வேண்டும். ஸோ அந்த வகையில் முதல்வரும் கூட இந்த லாக்அப் டெத்துக்கு ஒரு சுய விமர்சனமாகத்தான் அந்த சாரிமா என்ற வார்த்தையை குறிப்பிட்டார். அவர் அந்த தாயுடன் பேசும்போது தன்னுடைய ஒரு வகையான இயலாமையை குறிப்பிட்டு நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது, சாரிமா, சம்பந்தப்பட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள், எல்லா நடவடிக்கைகளுக்கும் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று பேசினார். இது ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சுய விமர்சனம். இதில் கேலி செய்வதற்கு என்ன இருக்கிறது? அடுத்ததாக, இந்த ஆட்சியில் 24 லாக்அப் டெத்ஸ் நடந்திருக்கு. அஜித்குமார் தாயிடம் சாரிமா என்று சொன்ன முதல்வர்
பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களுக்கும் சாரிமா சொல்வாரா என்று கேட்டிருக்கிறார் திரு விஜய். உண்மையிலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறை தன்னுடைய அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொண்டு மனசாட்சியின்றி நடந்து கொள்வது என்பது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்று பல்வேறு தலைவர்கள், முதல்வர்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். நம்முடைய முதல்வரும் கூட இந்த நிகழ்வுக்கு முன்னரும் பின்னரும் காவல்துறை மாநாடுகள் நடத்தி காவல்துறை கண்ணியத்துடனும் எச்சரிக்கை உணர்வுடன் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பலமுறை உணர்த்தியிருக்கிறார். அதே நேரத்தில் திரு விஜய் அவர்கள் இந்த ஆட்சியில் 24 லாக்அப் டெத்ஸ் நடந்திருக்கு என்று சொல்லும்போது, இதற்கு முந்தைய அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் இதை போல 20 மடங்கு லாக்அப் டெத்ஸ் நடந்திருக்கு. அதை பற்றி ஏன் வாய் திறக்கவில்லை என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னொரு அடிப்படையான பிரச்சனை, திரு விஜய் அவர்கள் இன்று தன்னுடைய அரசியல் பயணத்தை தீர்க்கமாக வெளிப்படுத்தி ஒரு ஆக்ரோஷமாக பேசி தொடங்கிவிட்டார். ஆனால் இவரது பயணம் தொடர்ந்து எப்படி இருக்கும், அரசியல் பிரச்சனைகளுக்கு இவரது கோட்பாட்டு ரீதியான அணுகுமுறை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் பெரும் கேள்விக்குறி. நான் எதை வைத்து இதை சொல்கிறேன் என்றால், அவரை சுற்றி இருக்கும் தளபதிகள் எல்லாருமே பல்வேறு பின்னணியை சார்ந்து வருபவர்கள். அவர்களில் யாருக்குமே தமிழ்நாட்டு மக்களின் நலனில் ஒரு தீவிர அக்கறை என்பதற்கான வாய்ப்பே இல்லை. நான் ஒரு 3 கேள்விகளை சொல்கிறேன். 3 கேள்விகளிலும் அவரால் எப்படி தீர்க்கமாக செயல்பட வாய்ப்பில்லை என்பதையும் சேர்த்தே சொல்கிறேன். முதல் கேள்வி, தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதி 2150 கோடி ரூபாய். இது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்கம் என்ற ஒரு முக்கியமான இயக்கத்துக்கு தர வேண்டிய நிதி. இது மாணவர்கள் படிப்பையும் ஆசிரியர்களின் சம்பளத்தையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிதி. இந்த நிதியை தரமாட்டோம் என்று சொல்கிறது ஒன்றிய அரசு. நீங்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கொண்டால் மட்டுமே இந்த நிதியை விடுவிப்போம் என்று ஒரு பிளாக்மெயில் செய்கிறது. இவ்வளவு பெரிய அநியாயம், இதை தட்டி கேட்டு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை திரு விஜய் அவர்களால் நடத்த முடியுமா? முடியாது என்று நான் எதை வைத்து சொல்கிறேன். இவரை சுற்றி இருப்பவர்களில் முக்கியமான ஒரு 4 பேர் எல்லாமே பாஜக ஆதரவாளர். பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், பாலிசி செயலாளர் அர்ஜுன் ராஜ், இன்னும் பொருளாளர் வெங்கட்ராமன். இவர்கள் எல்லாருமே பாஜக சார்ந்தவர்கள். பாஜக கொள்கைகளை தாண்டி இவர்களால் பெருமளவில் செல்ல முடியாது. இது இவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடை. அதே மாதிரி 2வது கேள்வி, திரு விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டில் டிக்ளேர் பண்ண ஒரு முக்கியமான விஷயம், என்னை போன்றவர்கள் ஆர்வத்தோடு கவனித்த ஒரு விஷயம், தன்னுடைய கொள்கை தலைவர், முதன்மை தலைவராக தந்தை பெரியாரை அறிவித்தார். இது உண்மையிலே ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா இருந்தது. ஆனால் அதே பெரியாரை பற்றி நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் அண்மையில் என்ன பேசி வருகிறார் என்பது திரு விஜய் அவர்களுக்கு தெரியாதா? திரு சீமான் ஒரு காலத்தில் தந்தை பெரியாரால் தான் நாங்கள் எல்லாம் படிப்பு அறிவை பெற்றோம், என்னால் சினிமா துறைக்கு வர முடிந்தது அப்படிங்கிற அளவுக்கு தந்தை பெரியார் இல்லாவிட்டால் இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை என்று பல காலமாக பேசி வந்தவர். அண்மை காலமாக திரு குருமூர்த்தி, திரு ஹெச் ராஜா இவர்கள் சீமானின் நண்பர்களாக மாறிய பிறகு பாஜக என்பது தன்னுடைய ஒரு தோழமை கட்சி என்கிற அளவுக்கு சீமான் பேசி வருகிறார். சங்கி என்றால் சக தோழன் என்று பேசி வருகிறார். அது மட்டுமல்ல, இது பெரியார் மண் என்று சொல்கிறார்கள். பெரியாரே மண் என்கிற அளவுக்கு தந்தை பெரியாரை அவமதித்து சீமான் பேசி வருகிறார். ஸோ இந்த நிலையில் சீமானின் இந்த அளவுக்கு ஒரு பெரியார் எதிர்ப்பு பிரச்சாரம் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்படும் போது என்னுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் என்று அறிவித்த திரு விஜய் ஏன் மௌனமாக இருக்கிறார்? அவரால்
இதே போன்ற ஆர்ப்பாட்டங்களை, தந்தை பெரியாருக்கு எதிராக அவதூறு பரப்புகிறவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடியுமா? முடியாது. எதை வைத்து சொல்கிறேன்? திரு விஜய் அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி திரு சீமானின் நண்பர், சீமானின் ஒரு பக்தர். அப்படிப்பட்டவரை ஆலோசனை கேட்டு தந்தை பெரியாருக்கு ஆதரவாக, தந்தை பெரியாருக்கு எதிரான பரப்புரைக்கு எதிராக திரு விஜய் அவர்களால் இன்றைக்கு செயல்பட முடியாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி மூன்றாவது கேள்வி, அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கேம்பெயினை தொடங்கியிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான விஷயம், கோவில்களுக்கு வரும் நிதியை பள்ளி கல்லூரிகள் கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடாது என்று டிக்ளேர் பண்ணி பேசுகிறார். இது தமிழ்நாட்டின் பண்பாடு, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு தெரிந்த யாருமே இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தெரிவித்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் பாரதியாரே சொல்லியிருக்கிறார், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தார். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்வி அறிவுதான் முதன்மையானது. படிப்புக்குத்தான் முதன்மை முக்கியத்துவம். படிப்பே மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் கருதுகிறார்கள். அதற்கேற்ற வரையில் தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு. நீதி கட்சி காலம் தொடங்கி கல்வி கட்டடங்களுக்கு, பள்ளி கல்லூரிகள் கட்டுவதற்கு முதன்மை முக்கியத்துவம் தரப்பட்டு வந்திருக்கிறது. அது காமராஜர் ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் தொடர்ந்தது. ஏன் திரு எடப்பாடி பழனிசாமியே முதல்வராக இருக்கும்போது கூட கோவில் நிதியில் கல்லூரி கட்டிடங்கள் கட்டப்பட்டன. கோவில் நிதியில் கல்விக்கூடங்கள் கூடாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி டிக்ளேர் பண்ணி பேசும்போது அதற்கு எதிராக திரு விஜய் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் அல்லவா? இதே போன்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் அல்லவா? ஆனால் அவர் நடத்த மாட்டார். ஏன்? கூட இருப்பவர் அதிமுகவில் இருந்து வந்த திரு நிர்மல்குமார். ஸோ இந்த மாதிரி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாருமே ஒரு உயர்வான கொள்கைகளை நோக்கிய பயணத்துக்கு தடைக்கற்கள். இந்த தடைக்கற்களை சுமந்து கொண்டு திரு விஜய் எந்த அளவு பாய்ச்சல் நிகழ்த்துவார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. என்னுடைய முக்கியமான கோரிக்கை, திரு விஜய் அவர்களே, இன்றைக்கு நீங்கள் செய்திருப்பது ஒரு மிகச்சிறந்த, மிக நல்ல முன்னெடுப்பு. ஒரு லாக்அப் டெத்துக்கு எதிராக, ஒரு மக்கள் பிரச்சனைக்காக களம் இறங்கி போராடுகிறீர்கள். ஒவ்வொரு நாளும் இதே போன்ற மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுங்கள். அது மிக முக்கியமாக இன்று தமிழ்நாடு பாதிக்கப்படுவது ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறைகளாகும். அதற்கு எதிராக எல்லாம் தைரியமாக குரல் கொடுங்கள். மீண்டும் பனையூரின் 20 அடி கேட்டுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளாமல், அவசரமாக கார் கண்ணாடிகளை ஏற்றிவிட்டு தொண்டர்களை அவமதித்து ஓடிவிடாமல் மீண்டும் உண்மைகளுக்கு முகம் கொடுங்கள். மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.